ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் AINHD. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து சிஓடி இருக்குது இல்லையா, சிஓடி மாதிரி இதுவும் தேசிய அளவில் ஒரு சொல்யூஷன். இந்த சங்கத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், அரசியல் திரும்பி சார் ஓட்டுநருங்கிற ஒரு ஒற்றுமைக்கான அமைப்பு தான் இது. ஓட்டுநர் ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, லாரி டிரைவராக இருந்தாலும் சரி, எந்த டிரைவராக இருந்தாலும் டிரைவர், அவ்வளோதான். நம்மளுடைய இலக்கு எல்லா ஓட்டுநரும் ஒருங்கிணைக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு உரிமைகளும் நம்மளுடைய அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு போராட்டங்களும் உரிமைகளும் நம்மளுடைய அமைப்பு ரீதியாக இருக்கும். அரசியல் சார்ந்த அரசியல் இப்போ ஆளுநர் கூட்டணி போட்டிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு குழப்பம் நடத்துறது குழப்பம் நடத்த முடியும். அப்போ இப்போ அரசியல் சார்ந்த முதல் முறையா அரசியல் சாராத ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிறோம். அரசியல் கட்சி உருவாக்கி கொடுத்ததில்லை. ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒவ்வொரு ரூபாயா அதோடைய பங்களிப்பு கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் AINHDU. சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் செயல்படக்கூடிய சங்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் செயல்படக்கூடிய சங்கம். இந்த சங்கம் வந்து இந்த சங்கத்துக்கான வளர்ச்சி, இந்த சங்கத்துக்கான கோட்டை கட்டுறது பூரா எல்லா டிரைவரும் சேர்ந்து தான். எல்லா டிரைவரும் சேர்ந்து கட்டக்கூடிய அமைப்பு, எல்லா டிரைவரும் சேர்ந்து கட்டக்கூடிய கோட்டை. சரிங்களா? அப்போ இந்த கோட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கலும் ஒவ்வொரு ஒரு துளி தண்ணியாக இருந்தால் கூட அது ஓட்டுநராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கோம். நம்மளுடைய சங்கம் முழுக்க ஆன்லைன். இன்னைக்கு வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தால் நலவாரியம் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. நலவாரியம் பண்ணால் மட்டும் மொத்த பிரச்சனையும் சரியாயிடுமா? அதை வாங்கி கொடுக்க யாராவது முன் வந்திருக்காங்களா? வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை. சரிங்களா? அப்போ நம்மளுடைய சங்கம் ஒரு தொழிற்சங்கத்தில் உங்களை இணைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தொழிற்சங்கத்தில் என்ன பெனிஃபிட் இருக்கு, அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஏட்டு விஜெட்டு உங்களை வந்து நம்மளுடைய நிர்வாகிகள் உங்களை பின்தொடருவாங்க. அதுக்கு மாவட்ட அளவு ஆஃபீஸுக்கு, ஒன்றிய அளவில் ஆஃபீஸுக்கு, சரிங்களா, அது உங்களை பின்தொடருவாங்க. மேலும் உங்களுடைய உரிமை உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கு இலவசங்கிறாங்க. அடுத்து ஆண்களுக்கு இலவசம். அப்போ உங்களுடைய ஆட்டோ ஓடுமா? யோசிச்சு பாருங்க, ஓடுமா? அப்போ உங்களுடைய அடுத்த தொழில் என்ன, அதை நீங்கள் தேடக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நம்ம அரசாங்கம் வந்து நம்ம ஓட்டுநர்களை வந்து வழி நடத்துகிறாங்க. அப்போ நம்ம எல்லாமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இலவசம் எதில் கொடுக்குறீங்களோ அதில் கொடுங்க. ஒரு தொழிலை அழிச்சு இலவசம் கொடுக்காது. இன்னைக்கு ஒரு 7 பொம்பளைங்க வராங்க, நிற்கிறாங்க. சரி, நம்ம அங்கே பஸ்ஸில் போனால் 10 ரூபா காசு தரணும். சரி, ஆட்டோவில் போனாலும் அதே காசு தான், ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலாம், இல்லை ஒரு 4 பேர் ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கலாம், ஆட்டோவில் போயிடலாம். அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ரூபா வருமானம். எப்போ வெயிட் பண்ணுவாங்க, இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸாக நம்ம ஃப்ரீயாக போயிடலாம், ஃப்ரீயாக காசு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சுல. சரி, ஆணும் பெண்ணும் வராங்க. ஆணும் பேர் ஒரு 4 பேர், ஆண்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, பெண்கள் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. சார் ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் சார், போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்கள் கொடுக்கக்கூடிய அந்த பஸ் டிக்கெட்டை வந்து சரி நம்ம இதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே பஸ் டிக்கெட்டு வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்கன்னா அவங்க பஸ்ஸில் போனாங்கன்னா திரும்பி இந்த ஆட்டோ ஓடுமா? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த தேர்தல் வாக்குறுதி நம்மளெல்லாம் அழிக்குது அப்படிங்கிறது என்னைக்காவது தட்டி கேட்கணுங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கா? இருந்திருக்குங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இல்லை? காரணம், இங்க இருக்கக்கூடிய 50 ஆட்டோவால போராடினா அது நீக்க முடியாது. உண்மையா இல்லையா? அப்போ இந்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இந்த சங்கம் போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரு ஆதரவு திரட்டினா இதை தட்டி கேட்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. எல்லாரையுமே எல்லா பக்கமும் ஒன்று சேர்த்தா தட்டி கேட்க முடியும்ல. அதுதான் நம்மளுடைய சங்கம், அதுதான் நம்மளுடைய அமைப்பு. எந்த அரசாங்கம், எந்த அரசியல்வாதி வந்து நம்ம தொழிலை ஒடுக்குற அளவுக்கு யார் சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வராங்களோ அதை எதிர்த்து போராடுறது தான் நம்மளுடைய அமைப்பு. நம்மளுடைய உரிமையை தெரியப்படுத்த போகிறோம், நம்மளுடைய கஷ்டங்களை தெரியப்படுத்த போகிறோம். அது எப்படி? ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தால செய்ய முடியுமா? அது ஜெயிச்சா செய்யாது,
தோத்தா செய்யும். காரணம் என்னன்னா, ஜெயிச்சவன் நிர்வாகம் பண்ணணும்னு நினைப்பான், தோத்தவன் நிர்வாகத்தை குறை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பான். உண்மைங்களா இல்லைங்க? அப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கணுமா, இல்ல நம்ம ஓட்டுநர் சமுதாயமா ஒன்றிணைஞ்சு இருக்கணுமா, அதை நீங்க தான் யோசிக்கணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 11வது மாவட்டமா இந்த தூத்துக்குடி வந்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமா டிசிஆர் ரோட்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இங்க வந்திருக்கோம். சரிங்களா? நீங்க முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க முடிவு பண்ணணும். ஓட்டுநர்களுடைய அமைப்பு நாங்க ஓட்டுநரா நாங்க ஒருங்கிணைச்சுக்கிறோம்ப்பா. உங்களுக்கு ஜாதி மதம் அரசியல் வேண்டாம், நாங்க ஓட்டுநரா ஒருங்கிணைச்சுக்கிறோம். எங்க ஒரு கஷ்டம்னா ஒவ்வொரு ஓட்டுநரும் நாங்க சேர்ந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவு நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தட்டி கேட்க முடியும். ஒவ்வொரு குறைகளும் வெளியே கொண்டு வர முடியும், ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வர முடியும். அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் நம்ம டிரைவர் யாருமே சப்போர்ட் கொடுக்க கூடாது, ஆதரவு கொடுக்க கூடாது, தேவையில்ல. நம்மளுக்குன்னு ஒரு தொழிற்சங்கம் இல்லைன்னு சொல்லி தானே அரசியல் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க. நம்மளுக்குன்னு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிருக்கு, ஓட்டுநரா சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். அரசியல் அமைப்பு இதுல ஒரு துளி கூட இதுல அவங்களுக்கு இடம் இல்லை. சரிங்களா? அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? நீங்க முடிவு பண்ணாதான் உண்டு நம்மளுடைய உரிமையை மீட்கிறது. சரிங்களா? உங்களுடைய நம்பர் எல்லாமே கொடுங்க, தூத்துக்குடி குரூப்ல இணைச்சு விடுவாங்க. நிர்வாகத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நிர்வாகத்தை கையில எடுங்க. எல்லா டிரைவரும் ஒருங்கிணைப்பு செய்யுங்க. இது ஒரு இந்தியா வெள்ளக்காரங்க கிட்ட அடிமைத்தனமா இருக்கும்போது அப்போ மக்களை திரட்டுறதுக்காக ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு ஊரா போய் ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு ஆட்களை கூட்டம் கூடக்கூடிய நபர் தான் இன்னைக்கு அதே திட்டம் தான் நம்மளுடைய சங்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. அரசியலுக்குள்ள போக வேணாம், நம்மளுடைய தொழில் மட்டும் தனியா எடுத்துட்டு நம்ம போராடுவோம், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல இதுல வந்திருக்கு. சரிங்களா? இதுல ஆட்டோவா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே டிரைவர் தானே. லாரி ஓட்டுன டிரைவர் எப்ப எனக்கு வயசாச்சு, நான் இங்க ஊர்ல ஆட்டோ ஓட்டு வராங்க. ஆட்டோ ஓட்டுன டிரைவர் ஸ்டார்டிங்ல ஆட்டோ ஓட்டுன டிரைவர் எனக்கு சம்பளம் பண்ண நான் லாரி ஓட்ட போறேன், எல்லாமே டிரைவர் தானே. அப்ப நம்மளுடைய உரிமை நம்ம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து போராடலாமா, ஒன்றிணையலாமா? என்னன்னா நம்ம சங்கத்துல அந்த சங்கம் கொடுக்கறதோட பல மடங்கு சலுகை இதுல இருக்கு. இந்த சங்கம் ஒவ்வொரு ஓட்டுநரையும் இந்த கோழி தன் சிறகுகளால கோழி காப்பாத்துற மாதிரி இது காப்பாத்துற அளவுக்கு நம்ம திட்டங்களை வச்சிருக்கோம். அது எல்லாமே உங்க கையிலேயே இருக்கு, படிச்சு பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன பண்ண போறாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம போராடணும், நம்ம ஓட்டுநர் சமுதாயம் ஜெயிக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.